இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10 என்சிஆர்டி சாப்டர் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 4.1 வந்து பார்க்கலாம். இதில் வந்து செக் வெதர் த ஃபாலோவிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னு ஒரு 8 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into x minus 3 இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா எந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 வேர் ஏ நாட் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இருக்கணும். ஏ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. வேர் ஏ நாட் ஈக்குவல் டு 0. மற்ற இது வந்து பி வந்து ஜீரோவாக இருக்கலாம், சி வந்து ஜீரோவாக இருக்கலாம், அது வந்து இது கிடையாது. பட் ஏ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கணும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணலாம். x plus 1 whole square equal to 2 into x minus 3. இப்போ இந்த x plus 1 whole square வந்து நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா எந்த ஃபார்முலாவில் இருக்குது, நம்ம லாஸ்ட் இயரே நம்ம வந்து படிச்சிருப்போம். a plus b whole square அந்த ஃபார்முலா வந்து நம்ம படிச்சிருப்போம் பாலினாமியல்ஸில். ஸோ a plus b whole square அந்த மாதிரி இருக்குது. ஸோ a plus b whole square equal to a square plus b square plus 2ab இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த ஃபார்முலா வந்து எழுதுகிறேன். நீங்கள் வந்து அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஏ ஸ்கொயர், ஏ வந்து எவ்வளோ எக்ஸு, பி வந்து 1. ஸோ ஏ ஸ்கொயர் வந்து அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி வந்து 1, அப்போ பி ஸ்கொயர், அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 into 2ab 2 into x b 1 2ab equal to, இப்போ இதை வந்து நம்ம உள்ளே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 into x 2x 2 into -3 minus 2 3s are எவ்வளோ 6. ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் 2 into x 2x 2 1s are 2 தான், அப்போ ப்ளஸ் 2x ஈக்குவல் டு இது அப்படி எழுதிக்கலாம் 2x மைனஸ் 6. இப்போ இங்கே உள்ளதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x மைனஸ் இங்கே ப்ளஸ் 2xன்றதுன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் 2xன்னு ஆகும். மைனஸ் 6 வந்து இந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸ் 6 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்போ ப்ளஸ் 2xும் மைனஸ் 2xும் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் இப்போ ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 வந்து ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஸோ த எபோவ் ஈக்குவேஷன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் என்னென்ன எழுதிடலாம், த எபோவ் ஈக்குவேஷன் இஸ் இன் த form of ax square plus bx plus c equal to 0. Therefore, the given equation is a quadratic equation. நீங்கள் கேட்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஓகே, ஏஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 7, பிஎக்ஸே காணுமே, அப்புறம் எப்படி நீங்கள் இதை ஏன் நீங்கள் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 7 இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இங்கே வந்து 1x ஸ்கொயருங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பிங்கிறது இல்லை, அப்போது ப்ளஸ் 0xன்னு வச்சுக்கலாமா. 0x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. நீங்கள் வந்து 0ன்னு இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஏ தான் ஜீரோவாக இருக்கக்கூடாது, பி இருக்கலாம், சி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை.
ஸோ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏ தான் 0வாக இருக்கக்கூடாது. அப்போ இங்கே வந்து ஏ வந்து என்ன 1, பி வந்து 0, சி வந்து 7. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குதா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் இருக்குதா. ஸோ த கிவன் ஈக்குவேஷன் இஸ் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு 3 மைனஸ் எக்ஸு. ஓகே, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இதை வந்து நம்ம உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் 2 இன்ட்டு 3 மைனஸ் 6. 2 3s are 6. இந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் நம்ம போடுறோம். அடுத்தது 2 இன்ட்டு எக்ஸு 2x, ஆனால் இங்கே மைனஸ் 2 இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸு 2x. சிம்பிள்ஸ் சைன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து கரெக்டாக பாருங்கள். மைனஸ் இங்கே வந்து மைனஸ் 2x எக்ஸு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2x இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸு 2x மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. இப்போ நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். மைனஸ் 6 வந்து இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 6 ஆகும். இங்கே ப்ளஸ் 2x வந்து இங்கே வரும்போது மைனஸ் 2x ஆகும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xும் மைனஸ் 2xும் நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். சிம்பிள் வந்து மைனஸ் போட்டுருவோம். அப்போ 4x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இங்கே வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ த கிவன் த above equation is a quadratic equation. Is in the form of எந்த இதில் தான் இருக்குது, ax square plus bx plus c equal to 0 இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ the given equation is a quadratic equation. ஏன்னா இங்கே a equal to 1, b equal to minus 4 சைன் ரொம்ப முக்கியம். c வந்து 6. ஸோ a b c, a வந்து 1 தான், 0 வரல. ஸோ a இருக்குது, b இருக்குது, c இருக்குது. ஸோ the given equation is a quadratic equation. Next, third sum. X minus 2 into x plus 1 equal to x minus 1 into x plus 3. Next, third sum. Okay. இப்போ ax square எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், ax square plus bx plus c equal to 0 where a not equal to 0. ஏன் இதை நான் மறுபடியும் நான் எழுதுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகமாக இருக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3 இப்படி இருக்கா. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம உள்ளே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு, எக்ஸ் இன்ட்டு 1 வந்து ப்ளஸ், இங்கே வந்து ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1x. இங்கே மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 2x. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அதனால நம்ம மைனஸ் போடணும். 2 இன்ட்டு 1 2. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இன்ட்டு 3 ப்ளஸ் 3x. இங்கே வந்து மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் வந்து மைனஸ் 1x. இங்கே வந்து 1 இன்ட்டு 3, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே மைனஸ் போடுறோம். இப்போ 1 இன்ட்டு 3 வந்து மைனஸ் 1 இன்ட்டு 3 3, இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1x. இப்போ இதுவும் எக்ஸுங்கிறதுனால இந்த 1xும் 2xும் வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணனா 1x, ஆனால் சிம்பிள் வந்து எதோட சிம்பிள் கிரேட்டராக இருக்கோ அந்த சிம்பிள் தான் போடுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1x மைனஸ் 2
இந்த சைடில் இது பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து 3x 1x மைனஸ் பண்ணணும். ஆனால் சிம்பிள் வந்து எந்த இது இருக்கோ அந்த சிம்பிள் தான் நம்ம போடுவோம். ஸோ ப்ளஸ்ஸு 3x 1xம் நம்ம இது பண்ணோன்னா 2x 3 - 1 2 -3. இப்போ இந்த சைடில் உள்ளதை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். -1x -2 இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குது. இந்த சைடு வரும்போது -x² ப்ளஸ் 2x இந்த சைடு வந்ததுன்னா -2x -3 இந்த சைடு வந்ததுன்னா +3 = 0. ஓகே, இப்போ x² இருக்குது ப்ளஸ் x² -x². ஸோ we have to eliminate. -1x -2x இது ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிடலாம். ஆனால் சிம்பிள் வந்து மைனஸ் தான் போடணும். ஸோ -1ம் 1xம் -2xம் வந்து 1 இது வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ 3xன்னு ஆயிரும். ஆனால் சிம்பிள் வந்து மைனஸ் தான் போடணும். -2 + 3 இருக்குது. அப்போ சிம்பிள் வந்து கிரேட்டர் இது தான் போடணும். இப்போ ப்ளஸ்ஸு, ஆனால் இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 1 = 0. இப்போ இதில் வந்து இது வந்து the above equation is not a the above equation is not in the form of ax² + bx + c = 0. The given equation is the given equation is not a quadratic equation. ஏன் இது வந்து quadratic equation இல்லை அப்படின்னா இங்கே வந்து ax² இந்த டேர்ம் வந்து இல்லை. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ax²ங்கிற இதில் வந்து a வந்து என்னது 0, b வந்து -3, c வந்து 1. அப்போ ஏங்கிற அந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வேர் a not equal to 0, a டேர்ம் வந்து 0வாக இருக்கக்கூடாது. b வந்து 0வாக இருக்கலாம், c வந்து 0வாக இருக்கலாம், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் a வந்து 0வாக இருக்கக்கூடாது. இப்போ இங்கே வந்து 0வாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு 4th x - 3 into 2x + 1 = x into x + 5. ஓகே, இது நம்ம இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். x² + bx + c = 0 where a not equal to 0. ஓகே, இப்போ இந்த இதை எடுத்து எழுதலாம். x - 3 into 2x + 1 = x into x + 5. இப்போ இதே நம்ம வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ x into 2x வந்து 2x², x into 1 வந்து 1x, அப்போ ப்ளஸ் 1x. இங்கே மைனஸ் இருக்குது, 3 2s are 6, அப்போ -6x. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ -3 into 1 3, x into x x², x into 5 இங்கே வந்து ப்ளஸ் போட்டுக்கலாம், x into 5 5x. ஓகேவா? இப்போ இந்த டேர்மை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். 2x² + 1x -6x -3 -x² -5x. நம்ம இதை இப்படி எடுக்கும்போது இந்த சைடில் வரும்போது இது வந்து -x² ஆயிரும், இங்கே -5x ஆயிரும். ஓகே, இதுக்குள்ளே இங்கே 2x², இங்கே வந்து ப்ளஸ் 1x, இங்கே -6x இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம -5xன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் 1xம் -6xம் நம்ம -5x போட்டதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுவும் ஓகே தான். இப்போ 2x² இருக்குது, -x² இருக்குது. ஸோ இதே நம்ம
மைனஸ் தான் பண்ண முடியும். அப்போ 2x ஸ்கொயரும் 1x ஸ்கொயருன்னா 1x ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் தான் வந்து கிரேட்டர் சிம்பிள். இங்கே -5x இருக்குது, இங்கேயும் -5x இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள். ஆனால் மைனஸுங்கிறதுனால இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ 10xன்னு நம்ம போடுறோம். -3 = 0. The above equation is in the form of ax square plus bx plus c = 0. The given equation is a quadratic equation. ஏன் அப்படின்னா ஏக்கு வந்து 1 இருக்குது, பி வந்து -10, சி வந்து -3. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் 2x - 1 into x - 3 = x + 5 into x - 1. இதை நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ax square plus bx plus c = 0 where a not equal to 0. நான் இதை வந்து மறுபடியும் போடுறதுக்கு இது உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் வந்துடணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே இந்த இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட்டு 2x - 1 x - 3 = x + 5 into x - 1. ஸோ இதை நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2x into x 2x square. 2x -3 வந்து 2 3s are 6. இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போடுறோம். ஸோ 6x. இப்போ இதையும் அப்போ -1x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ 1 into 3 3 equal to x into x x square x into -1. ஸோ -1x. அப்புறம் 5 into x 5x ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -5 into 1 5. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2x ஸ்கொயர் இங்கே -6x -1xன்னு இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஆனால் சிம்பிள் வந்து மைனஸ் தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து 7 6 + 1 7x + 3. அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயரு இங்கே வந்து நம்ம இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் பண்ணிட்டு கிரேட்டர் சிம்பிள் போடுவோம். அப்போ ப்ளஸ்ஸு 4x - 5. இப்போ 2x ஸ்கொயர் -7x + 3. இந்த சைடு வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து -x ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 4x வந்து இந்த சைடு வரும்போது -4x -5 வந்து இந்த சைடு வரும்போது +5 = 0. இப்போ 2x ஸ்கொயர் -x ஸ்கொயர். அப்போ இது வந்து 1x ஸ்கொயர். -7xும் -4ம் வந்து நம்ம மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். ஆனால் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 8 9 10 11x. ஸோ 3 + 5 8 = 0. The above equation is in the form of ax square plus bx plus c = 0. The given equation is a quadratic equation. ஓகேவா? ஏன்னா இங்கே ஏக்கு வந்து 1, பி வந்து -11, சி வந்து 8. ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். நெக்ஸ்ட்டு 6th கொஷின். x ஸ்கொயர் ப்ளஸ் 3x + 1 = x - 2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். ஏன்னா அவங்களே வந்து
சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயருங்கிறது நம்ம முன்னாடி படித்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? இதில் இந்த ஐடென்டிட்டிஸ் பாருங்கள். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதே மாதிரி இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் நம்ம படித்த ஃபார்முலாஸ் தான். இப்போ இதை பார்க்குறதுக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குதா? ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, நான் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, இதில் வந்து a வந்து எக்ஸு, a வந்து எக்ஸு, b வந்து 2, a வந்து எக்ஸு, b வந்து 2, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதில் நம்ம போடணும். அப்போ a ஸ்கொயருங்கும் போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் ப்ளஸ் 4ன்னு வந்துடும். 2ab மைனஸ் 2ab, அப்போ 2 இன்ட்டு a எவ்வளோ, எக்ஸு, b வந்து 2. இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போ 2 2s எவ்வளோ, 4 மைனஸ் 2ab, 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2, அப்போ 2 2s 4, இங்கே மைனஸ் போட்டோம், 2 2s 4, அப்போ 4x. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நாங்கள் a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எடுத்து எழுதியிருக்கிறேன். a ஈக்குவல் டு எக்ஸ், b ஈக்குவல் டு 2ன்னு எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த சைடில் உள்ளதை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல், ப்ளஸ் 3x ப்ளஸ் 4x, ஸோ 7x. இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 4 இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் பண்ணிட்டு கிரேட்டர் சிம்பிள் போடுவோம். அப்போ மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. த above equation is not a quadratic equation. You know, it's not in the form of ax square plus bx plus c equal to 0. So it is not a quadratic equation. ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஏங்கிற இது வந்து 0, b வந்து 7, c வந்து -3. a வந்து எப்போதுமே 0வாக இருக்கக்கூடாது. a cannot be 0. ஓகேவா? இங்கே வந்து a வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் a quadratic equation. Next, 7th question. x plus 2 whole cube equal to 2x into x square minus 1. இப்போ x plus 2 whole cube அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஃபார்முலா ஞாபகம் வருது? a plus b whole cube. அப்போ a cube plus b cube plus 3a square b plus 3ab square. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ஞாபகம் வரணும். இது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை எடுத்து எழுதுகிறேன். a ஈக்குவல் டு அந்த மாதிரி எடுத்து எழுதுகிறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். a equal to x, b equal to 2. இப்போ a cube, அப்போ x cube plus b cube, 2 into 2 into 2, 8 plus 3a square. So a வந்து x, so x square b2 plus 3x b square equal to, இது எடுத்து 2x into x square வந்து 2x cube ஆயிருமா? ஸோ இது அப்படியே எழுதலாம். 2x into 1 வந்து minus 2x, இதை எழுதிடலாம். இப்போ x cube plus 8,
3 2s are 6. So 6x square plus 2 2s are 4. 4 3s are 12. So 12x equal to 2x cube minus 2x. இப்போ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். x cube plus 8 plus 6x square plus 12x minus 2x cube minus 2x வந்து இந்த சைடு வந்ததுன்னா plus 2x equal to 0. இங்கே x cube இங்கே minus 2x cube. ஸோ இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும், பட் கிரேட்டர் சிம்பிளை போடுவோம். அப்போ minus 1x cube. இப்போ இங்கே வந்து plus 8 இருக்குது. ஓகே, plus 8 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இங்கே 6x square. ஸோ 6x square plus 12x plus 2. அப்போ 14x equal to 0. இப்போ இதை நம்ம வந்து minus 1x cube next 6x square plus அதாவது x cube x square x இந்த டேர்மில் எழுதிக்கலாம். 14x plus 8 equal to 0. ஓகே, நமக்கு வந்து என்ன நம்ம ஈக்குவேஷனில் வரணும்? ax square plus bx plus z equal to 0 இருக்குது. இங்கே என்ன புதுசாக கியூப் வந்துருக்குது. ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. இட் இஸ் நாட் எ quadratic equation. ஏன்னா இங்கே வந்து கியூப் இருக்குது. இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். இது வந்து கியூப் வந்துருச்சு. இது வந்து quadratic equation கிடையாது. இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். quadratic ஈக்குவேஷனுடைய ஹையஸ்ட் டிகிரியே வந்து 2 தான். இது வந்து 3 இருக்குது. ஸோ இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட், சாரி, இட் இஸ் not a quadratic equation. ஓகே, ஏன்னா இது வந்து cubic equation. next 8th question. x cube minus 4x square minus x plus 1 equal to x minus 2 whole cube. இங்கே தான் கியூப் இருக்குது. அப்போ வந்து கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கும். அப்போ இது வந்து நாட் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்த உடனே நம்ம வந்து போடக்கூடாது. இது வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் கியூப் வந்து a மைனஸ் b ஹோல் கியூப் மாதிரி இருக்குதா? ஸோ a cube a minus b whole cube equal to a cube minus b cube minus 3a square b plus a 3ab square. இந்த ப்ளஸ்ஸுக்கும் மைனஸ்க்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும்னா, ப்ளஸில் வந்து எல்லாமே ப்ளஸில் இருக்கும். a மைனஸ் பி ஹோல் க்யூப்பில் வந்து இது எல்லாமே வந்து மைனஸில் வரும். லாஸ்ட்டு ஒரு இதில் மட்டும்தான் வந்து ப்ளஸ் வந்து இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து எல்லாமே ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸில் இருக்கும். பட் a மைனஸ் பி ஹோல் க்யூப்பில் வந்து எல்லாமே மைனஸில் இருக்கும். பட் லாஸ்ட்டு இந்த 3a ஸ்கொயர் பிங்கிறதுல வந்து லாஸ்ட் இது மட்டும் ப்ளஸ் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. x cube minus 4x square minus x plus 1. இதில் வந்து a வந்து xன்னு வச்சுக்கோங்க, b வந்து 2. இப்போ a cube வந்து a வந்து xங்கிறதுனால x cube minus b cube. அப்போ 2 2s are 4, 4 2s are 8. அப்போ minus 8. next minus 3 into a square. அப்போ x square into b plus 3a square. a square எவ்வளோ? a வந்து எவ்வளோ? x. so x square into 2. x cube minus 4x square plus 1 x cube minus 8. இப்போ 3 2s are 6. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 6x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு
இங்கே 3x ஸ்கொயரா 3 2s are 6 சரி இங்கே 3ab ஸ்கொயர் இதே மாதிரி போட்டான் ஓகே இங்கே 2 2s are 4 4 3s are 12 அப்போ 12x இங்கே 2 2s are 4 3ab ஸ்கொயருங்கிறதுனால 2 2s are 4 4 3s are 12 ஸோ 12x ஸோ இப்போ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் x cube minus 4x square minus x plus 1 இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது minus x cube plus 8 இங்கே plus 6x square minus 12x equal to 0 இப்போ இங்கே x cube plus x cube minus x cube cancel minus 4x square plus 6x square போது நம்ம மைனஸ் பண்ணணும் ஆனால் கிரேட்டர் சிம்பிள் போடும்போது ப்ளஸ் தான் ஸோ 2x ஸ்கொயரு நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் 12x ஸோ இங்கே வந்து மைனஸுங்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ணுவோம் ஆனால் சிம்பிள் வந்து மைனஸ் தான் ஸோ 13x ப்ளஸ் இங்கே 1 இங்கே 8 இருக்குது இப்போ 1 + 8 9 ஈக்குவல் டு 0 நான் சொன்னேன்னா இங்கே கேன்சல் ஆயிடுச்சா ஸோ இப்போ இது வந்து it is in the form of ax square plus bx plus c equal to 0 இந்த ஃபார்முலா வந்துருச்சா so it is a quadratic equation ஏன்னா இங்கே a வந்து 2 b வந்து -13 c வந்து 9 நெக்ஸ்ட்டு இதில் உள்ள நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம இதில் வந்து சால்வ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம் அதில் வந்து ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது நம்ம இதில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் அதில் வந்து ஒரு 4 சம்ஸ் வந்து இருக்குது ஓகே x - 2 ஹோல் ஸ்கொயர் + 1 இப்போ இது வந்து a - b ஹோல் ஸ்கொயரோட இது மாதிரி இருக்குதா ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் இதை நீங்கள் வந்து எழுதணும்னு தேவையில்லை உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் அப்படியே இது பண்ணலாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஃபார்முலா வந்து எழுதுகிறேன் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2ab a வந்து எக்ஸு b வந்து 2 ஸோ a ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்போ 2 ஸ்கொயர் minus 2 into ab அப்போ x into 2 a வந்து x b வந்து 2 அப்போ x into 2 இங்கே வந்து +1 இருக்குது ஸோ அதை நம்ம வந்து எழுதிக்கலாம் equal to 2x - 3 இப்போ x ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர் 2 2s are 4 2 2s are 4x இங்கே மைனஸ் இருக்குது அப்போ 4x + 1 equal to 2x - 3 இப்போ x ஸ்கொயர் +4 +1 +5 ஆயிரும் -4x இங்கே வந்து 2x - 3 அப்போ x ஸ்கொயரு இந்த சைடை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே +2x வந்து இந்த சைடு வந்ததுன்னா -2x -3 வந்து இங்கே +3 ஆயிரும் இப்போ x ஸ்கொயரு +5 +3 8 -4x -2x மைனஸ் சிம்பிள் போட்டுருணும் ஆனால் ப்ளஸ் பண்ணணும் அப்போ 6x equal to 0 இப்போ x ஸ்கொயர் x டேர்ம் எழுதிக்கலாம் 6x + 8 equal to 0 இது வந்து it is in the form of the above equation is in the form of ax square plus bx plus c equal to 0 the given equation is a quadratic equation ஏன்னா இங்கே வந்து a வந்து 1 b வந்து -6 c வந்து 8
So it is a quadratic equation. Next sum. X into x plus 1 plus 8 equal to x plus 2 into x minus 2. So இது ரொம்ப ஈஸி தான். இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். x into x x ஸ்கொயரு, x into இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம், x into 1 1x. நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு. இங்கே வந்து ப்ளஸ் 8 இருக்குது. நெக்ஸ்ட்டு இது x into x x ஸ்கொயரு, x into minus 2, அப்போ இங்கே மைனஸ் x into 2 வந்து 2x. இப்போ 2 into x ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ 2x, 2 2s are 4, இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 2s are 4. ஸோ இதில் வந்து மைனஸ் 2xும் ப்ளஸ் 2xும் இங்கே வந்து கேன்சல் ஆகிருமா? இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 1x ப்ளஸ் 8. இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 4 வந்து இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். இங்கே வந்து பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸு ப்ளஸ் 8 ப்ளஸ் 4 வந்து 12 ஈக்குவல் டு 0. இட் இஸ் நாட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இட் இஸ் நாட் எ quadratic equation. ஏன் இதில் வந்து a வந்து 0, b வந்து 1, c வந்து 12. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ax square plus bx plus c equal to 0 where a not equal to 0. a வந்து 0வாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து நாட் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்டு இது தேர்ட் x into x plus 2 whole cube. ஓகே, தேர்ட் கொஷின் எழுதிக்கலாம். x into 2x plus 3 equal to x square plus 1. ஓகே, இது வந்து ஈஸி தான். இப்போ இதையும் நம்ம வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ x into 2x எவ்வளோ? 2x ஸ்கொயர். x into ப்ளஸ் போட்டுக்கணும், x into 3 வந்து 3x ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இந்த சைடை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் 1. இப்போ 2x ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் 2x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 3x ஸ்கொயர். அப்போ நம்ம மைனஸ் பண்ணணும், ஆனால் கிரேட்டர் சிம்பிளை போடணும். அதனால் நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். 1x ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் சாரி, இது வந்து எக்ஸ் ஸ்கொயரு தானே. ஸோ வேணுமென்னா எக்ஸ் ஸ்கொயரு தான். ஓகே, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ 2x ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயரு தான். இப்போ ப்ளஸ் 3x minus 1 equal to 0. It is a quadratic equation. It is a quadratic equation. ஏன்னா இதில் வந்து ஏக்கு வந்து வேல்யூ இருக்குது. ஏ வந்து 1, b வந்து 3, c வந்து -1. ஸோ இட் இஸ் ஏ quadratic equation. இது நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு, ப்ளஸ் 1 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா -1. ஸோ 2x ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x -1. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். மொத்தம் 4 இது தான் இருக்குது எக்ஸாம்பிள்ஸில். எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் -4. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் க்யூப்பில் இருக்குது. அப்போ இது வந்து a ப்ளஸ் b ஹோல் க்யூபா, a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ a வந்து எக்ஸு, b வந்து 2. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எடுத்து எழுதுகிறேன். இப்போ a க்யூப், அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ்
2 into 2 into b cube two into 2 into 2 அப்போ 8 plus 3a square x a எவ்வளோ x into b plus 3 into a எவ்வளோ x b எவ்வளோ 2 square ஏன்னா இங்கே ab square equal to x cube minus 4 x cube plus 8 3 2s are 6 x square plus 2 2s are 4 4 3s are 12x equal to x minus 3 4 இப்போ x cube plus 8 plus 6x square plus 12x இந்த சைடை நம்ம எடுத்துகிட்டு வரோம் plus x cubeங்கிறதுனால இந்த சைடு வரும்போது minus x cube plus 4 வந்து இந்த சைடு வரும்போது plus minus 4 வந்து இந்த சைடு வரும்போது plus 4 x cube plus x cube minus x cube cancel 8 plus 4 வந்து 12 x square plus 12x இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் எடுத்துக்கலாம் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0 நம்ம வந்து ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் அடுத்து x எடுத்துக்கிறோம் அப்புறம் 12 எடுத்துக்கிறோம் இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் க்யூபும் மைனஸ் எக்ஸ் க்யூபும் கேன்சல் அதனால் இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன் கிடையாது இங்கே க்யூப் இருக்குது அதனால் இது கியூபிக் ஈக்குவேஷனாக கிடையாது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து இப்போ எந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு it is a quadratic equation ஏன்னா இது வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு ax square plus bx plus c equal to 0 இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு ஸோ a equal to 6 b equal to 12 c equal to 12 it is a the given equation is a quadratic equation இங்கே வந்து கியூப் கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன் தான் அதுதான் வரும் அப்படின்லாம் கிடையாது இது வந்து எலிமினேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நான் ஏன் இதை உங்களுக்கு நான் ப்ரீஃபாக இதை நான் எழுதியிருக்கிறேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அதை எழுதியிருக்கிறேன் ஓகே இதில் நம்ம வந்து இப்போ 4.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் உள்ள 8 சப்டிவிஷன்ஸ் பார்த்தாச்சு அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் 1 2 3 4 இந்த சம்ஸும் நம்ம வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் சம் வந்து பார்க்கலாம்